இன்னைக்கு சண்டே, நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷான்னு பார்க்கலாம். அம்மா இன்னைக்கு சண்டே என்னம்மா சமையல்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் பார்த்தோம்னா முன்னிக்கீரை தான் வச்சுருக்கோம். ஏன்னா நான்வெஜ்ஜஸாக செய்கிற அளவுக்கு நம்ம மனநிலை இல்லை. அவ்வளோ கஷ்டமான நாட்டாக இருக்குது. நான்வெஜ் சேர்க்குற அளவுக்கு செஞ்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் சந்தோஷம் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடேரியன் தான். மாவு இப்போ தான் நைட்டு 1 மணிக்கு ஊற வச்சது அரைச்சிட்டு வந்தாங்க. இப்போ காலையில் முருங்கைக்கீரைலாம் அரைஞ்சி சாப்பாடு செய்ய லேட்டாகுங்கிறதுனால புது மாவே எடுத்து ஊற்றுறேன். இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் புது மாவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பாருங்க, அதை ஊற்றி தயிர் இருக்கும்ல, தயிர் ஊற்றி உப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தோம்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக மாவு வரும், நல்லாவும் இருக்கும். நான் அப்போ தான் செய்ய போகிறேன். தண்ணி ஊற்றி நல்லா இட்லிக்கு நல்லா இருக்காது, ஆனால் தோசைக்கு சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக மாவு பேட்டர் ரெடி பண்ணிச்சு. நேற்று நைட்டு சூப்பரான மழை எங்கள் ஊரில். நல்லா காற்று இடி மின்ன எதுவுமே இல்லை. நல்ல நிதானமாக சூப்பராக பெஞ்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு பண்ணேன். இது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஊற்றினா தோசை சூப்பராக வரும். நான் ஊற்றி காட்டுறேன். நீ இது வந்து நம்ம வந்து அதுக்கு என்ன சட்னி சேர்க்குறோம்னா தக்காளி சட்னி சேர்க்குறோம். வெங்காயம் தக்காளி. அதுக்கு வந்து இவ்வளோ சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் சேர்க்கலாம். வாங்க, சூப்பராக இருக்குது எங்கள் மிளகாய் சட்னி. உட்காந்துருக்காது. இப்போ பால்லாம் மாட்டுலேருந்து தானே வருது. அப்போ பால் நான்வெஜ்ஜா? ஓகே, பால்லேருந்து கண்டுபிடி வராது, ஆனால் முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வரும்ல. அப்போ இது வந்து ஒரு உயிர் தானே. எப்படியோ மாட்டோட ரத்தம் தானே பால். அப்படிதான். அப்படின்னா யாருமே நான்வெஜ் சாப்பாடு யாருமே டீ, காஃபி, பால், தயிர் இதெல்லாம் பிடிக்கும். சில்லர் இருப்பாங்களே, 1-2 பேர் இருப்பாங்க டீ காஃபி பிடிக்காதவங்களாம். அப்போ சரி, இப்போ வந்து நம்ம மேட்ருக்கு வரலாம். இப்போ வந்து முட்டை நான் சாப்பிடலாமா? அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சொல்லு. எனக்கு தெரியல. அப்புறம் கேட்குறேன். சரி, நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள், முட்டை வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க. எங்கள் பாப்பா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்காக. ஒரு பெரிய வெங்காயம், நல்லா கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10-15 பல் சின்ன பல், தக்காளி ஒரு 4 எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து நம்ம சட்னி இருக்குது. இதை கழுவிக்கலாம். பாருங்கள், ஒரு 3 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். போட்டுக்கலாம். புளி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதெல்லாம் வதக்கியே அரைக்கலாம். அது வந்து ஆரஞ்சு கலரில் வரும், இது நல்லா சிவப்பு கலரில் வரும். வெங்காயம் தக்காளி சட்னி பாருங்கள், சூப்பராக அரைச்சி வந்துடுச்சு. நல்லா ரெட்டாக இருக்குது. ஃபோனில் விட நேரில் நல்லா ரெட்டாக இருக்குது. வந்து கடை கட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு நம்பருக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுக்கோங்க. இது பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. மிக்சியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஒரு மூடி இதெல்லாம் ஊற்றி இப்படி கொஞ்சம் சிம்லேயே வச்சுருந்தா நல்லா அந்த வெங்காயம், மிளகாய், பச்சை வாடை நல்லா போகும். சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ அந்த மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல் வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கையில் சூடு போடாமல் இருக்கும். வெங்காயம் பின்னாடி அதுமாரி பூசணிக்கில் கட் பண்ணி ஒரு சுற்றி எண்ணெய் தெளிக்கலாம். தெளித்து இவாங்க இந்த இதை வச்சுக்கிட்டு நல்லா இப்படி தேய்ச்சிடலாம். மற்ற எல்லாத்த விட இது வந்து நல்லது. இப்போலாம் ப்ரெஷ் இதெல்லாம் வந்துருக்கலாம், அதாவது பிளாஸ்டிக். ஆனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க, கை வந்து தோசைக்கல்ல படாத மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. கொஞ்சோண்டு மேலாக்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
வச்சு ஒரு ஓட்டை அப்படிங்கிறது பாருங்க. புது மாவு மாதிரியே தெரியல. நல்லா தயிர் ஊற்றவும் நல்லா புளிச்சு எழுச்சி பாருங்க. கோல் எண்ணெயை வந்து எப்பயுமே இப்படி அள்ளி ஊற்ற வேணாம். இதுதாங்க இப்படி ஸ்பூனை தொட்டு இப்படி செஞ்சேன், அவ்வளோதான். இதுதாங்க இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றுது தோசைக்கு. நல்லா தான் இருக்கும் தோசை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், புது மாவில் ஊற்றின தோசை மாதிரி இல்லை, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இது வந்து தேங்காய் சட்னிலாம் கொஞ்சம் இதாக இருக்கும், ஏன்னா உடனே ஊற்றுறதுனால. இந்த மாதிரி மிளகாய் சட்னி அரைச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். இங்கே இருந்தால் பாப்பா என்னையோடனே கிறிஸ்பியை நல்லா அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முறுமுறுன்னு வச்சுருக்காங்க.